நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்கவிருப்பது சைபர் கிரைம், அதாவது இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் முதல் பாகமாக இன்று பல்வேறு இணையவழி குற்றங்கள் பற்றியும் அவற்றிலிருந்து நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பதை பற்றியும் நமக்கு விளக்கவிருக்கிறார் காவல்துறை தலைவராக பணியாற்றி அண்மையில் ஓய்வு பெற்றுள்ள டாக்டர் எஸ் முருகன் அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் முருகன், ஐபிஎஸ் அதிகாரியாக பணியாற்றி காவல்துறை தலைவராக அண்மையில் ஓய்வு பெற்றவர். இன்று சைபர் கிரைம் எனப்படும் இணையதள குற்றங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன, அவ்வாறு நமக்கு நிகழ்ந்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது, இது குறித்து சற்று பேசுவோம். அண்மை காலத்தில் நிறைய இணையதள குற்றங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ குறிப்பாக பெண்கள், முதியவர்கள் இவர்களை குறிவைத்து நிறைய பணத்தை பறிக்கிறது, குறிப்பாக நேரலையில் ஆன்லைனில் பணத்தை பறிமுதல் செய்தல் அல்லது திருடுறது, இதுதான் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ கூட அண்மையில் பார்த்திங்கன்னா சென்னையில் ஒரு வங்கியில் பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், 70 வயது முதியவர். அவருடைய பணத்தை சுமார் 45 லட்சம் ரூபாயை ஒரு கும்பல் திருடி விட்டார்கள் நேரலையில். இதற்கு என்ன அடிப்படையான செய்தி என்றால், அவருக்கு அவர் ஒரு கொரியர் அனுப்பியதாகவும், அந்த கொரியரிலே சில தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்ததாகவும், போலி பாஸ்போர்ட்டுகள் இருந்ததாகவும் கூறி அவருக்கு மும்பையிலிருந்து ஒரு கைது வாரண்ட் வந்திருக்கிறது என்றும், அந்த கைது வாரண்டை தவிர்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உடனடியாக இந்த எண்ணுக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று கூறுகிறார்கள். இது அவர்களோட உணர்ச்சியோடு விளையாடும் விஷயம், எமோஷ்னல். இவங்களுக்கு ஒரு ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி, இவருக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியல. நான் எங்கே அனுப்பிச்ச கொரியர் அப்படின்னா, சரியாக இவங்களோட ஆதார் எண்ணை சொல்கிறார்கள், மேலும் வருமான வரித்துறை எண்ணை சொல்கிறார்கள், எல்லாம் சரியாக சொல்கிறார்கள். மேலும் உடனே வீடியோ காலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ காலில் போனால் ஒரு அரங்கம் இருக்குது. அதில் ஒருத்தர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இதாங்க உங்களோட கைது வாரண்ட்டு, உங்களுடைய ஆதார் நம்பர் இதான். ஸோ உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்கள் உடனடியாக பணத்தை கொடுக்கலன்னா உங்களை பற்றி செய்தி பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளெல்லாம் நாங்கள் பிரசுரம் பண்ணுவோம், இது உங்களை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு. ஸோ இவங்க சாதாரண மூத்த குடிமகன். பொதுவாக போலீஸு உங்களுக்கு அரெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஏதுன்னே தெரியாமல் யாருக்கும் அதை சொல்லணும் அப்படிங்கிற பற்றியெல்லாம் கவலை இல்லை. இவருடைய குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் அதுக்கான பணம் கொடுக்குறேன் அப்படின்னு. பணம் கொடுக்குற முதல்ல 50 லட்சம் கேட்குறாங்க. எனக்கு 50 லட்சம்லாம் பணம் இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. உன்னிட்ட ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குல்ல, அதுலேருந்து எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கிறது அவருக்கு எப்படி தெரியுங்கிறது இப்போ புலன் விசாரணையில் இருக்குது. இன்னும் அந்த வழக்கு ஓரளவுக்கு இவங்க தான் செஞ்சுருக்காங்கன்னு கண்டறிஞ்சிருக்காங்க. தொடர்ந்து புலன் விசாரணை நடந்துகிட்ருக்கு. அப்போ இந்த மாதிரி இதில் இவர் பயந்து போய் ஒரு 45 லட்சம் பணத்தை கொடுத்துட்டார், ஆன்லைனில் கொடுத்துட்டார். இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், நம்ம ஆர்டிஜிஎஸ்லேயோ அல்லது வேறு வகையிலையோ ஒரு வங்கி மூலமாக ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப உடனடியாக நம்ம அனுப்பின பணத்தை நம்ம யாருக்கு அனுப்பினோமோ அவங்களுக்கு உடனடியாக ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போகாது, சற்றேறக்குறைய ஒரு 15லேருந்து 20 நிமிடம் எடுத்துக்குவாங்க. அதுக்கடையில் உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும், நீங்கள் இந்த எண்ணுக்கு இவ்வளோ ரூபா பணத்தை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு வரும். அதுலேயே ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், நீங்கள் அனுப்பலைன்னா உடனடியாக வங்கிக்கு தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு ஒரு செய்தி வரும். அதை நம்ம கவனிக்கணும். அதை கவனித்து இப்போ நம்மள்ட்ட பணத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுற இந்த மாதிரி குற்றவாளிகள் பணத்தை வாங்கினோன்னா நம்பரை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க, உடனே கொஞ்சம் நேரத்தில் போயிடுவாங்க. ஆனால் நமக்கு இந்த ஆர்டிஜிஎஸ் மூலமாக அனுப்புகிறப்ப அந்த வங்கி அந்த பணத்தை அந்த கணக்குக்கு மாற்றுறதுக்கு சற்றேறக்குறைய ஒரு 15லேருந்து 20 நிமிடம் எடுத்துக்குவாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வங்கிக்கு அவங்க கொடுத்துருக்க எண்ணோட தொடர்பு கொண்டால் அந்த பணப்பரிமாற்றம், நேரலை பணப்பரிமாற்றம் நிறுத்தி வைக்கப்படும். இது முதல் வேலை நம்ம செய்கிறது. நம்ம ஏதோ ஒரு பயத்தில் இந்த மாதிரி இதில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கூட இது மாதிரி செய்யலாம். ஒன்று. ரெண்டாவது, யாராவது தொடர்பே இல்லாத ஒருத்தர் ஃபோனில் கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, உங்கள் மேலே கைது வாரண்ட் இருக்குது அப்படின்னா அது போன்ற செய்திகளை தயவு செய்து தவிர்க்கவும். அவர் யார் எப்படி பேசினாலும் சரி, கவலைப்பட வேண்டியதில்லை, தவிர்க்கலாம். அது திருப்பி கூடுவாங்க, நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது. ஒரு தடவை நீங்கள் அந்த செய்தியை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை பயமுறுத்திடுவாங்க. அப்புறம் ஃபோனை கீழே வைக்க முடியாமல் தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க.
இது மாதிரி செய்திகள் நடக்கும். இப்படி நடக்கிறப்ப மிக மிக கவனமாக இருக்கணும். வங்கியிலையுமே கூட இப்போ பெரும்பாலான வங்கிகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரும் பணத்தை ஒரு 5 லட்சமோ அல்லது 10 லட்சமோ நம்ம மாறுதல் செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வங்கியிலேருந்து நேரடியாக நமக்கு ஃபோனில் கூப்பிட்டு கேட்குறாங்க, சார் உங்கள் கணக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு இப்போ இந்த மாதிரி 10 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் பண்ணுறீங்களா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். சொன்னால் தான் செய்கிறாங்க. இப்படியெல்லாம் வங்கியில் சில முன்னேற்பாடுகள் செய்கிறாங்க, எச்சரிக்கையாகவும் இருக்காங்க. இதையும் மீறி நம்மளுடைய பயத்தில் ஆமாம் நான் தாங்க போட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரி செய்திகள் வர்றப்போ தான் பல்வேறு குழப்பங்களும் இதுவும் பிரச்சனையும் வருது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ஒருத்தர் வந்து ஒரு வயதான முதியவர், அவர் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு வழக்கில் அவர் பாதிக்கப்பட்டவராக விக்டிம் ஆகிட்டார். அப்போ அடுத்தது நமக்கு எல்லாருக்கும் என்ன வரும், இது மாதிரி அடிக்கடி என்னோடய சொந்தக்காரருக்கு நடந்திருக்குங்க, என்னுடைய நண்பருக்கு நடந்திருக்கு, இதை வந்து நாங்கள் எங்கே போய் இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்கிறது, காவல்துறைக்கு போனால் இங்கே இல்லை, இந்த காவல் நிலையம் கிடையாது, நீங்கள் வந்து சைபர் கிரைம்னு தனியாக ஒரு காவல் நிலையம் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அது சென்னையிலனா கமிஷன் ஆஃபீஸில் இருக்குது, மாவட்டங்கள்லனா எஸ்பி ஆஃபீஸில் இருக்குது, அங்கே போங்கன்னு சொல்கிறாங்க. நமக்கு அருகாமையில் உள்ள காவல் நிலையத்துக்கு போகிறப்ப இந்த மாதிரி ஒரு செய்தி வருது. ஆக போக போக லேட்டாக இந்த மாதிரி குற்றங்களில் காலதாமதத்தை நம்ம தவிர்க்கணும். குற்றம் நடந்த உடனேயே காவல்துறைக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டால் அந்த சம்மந்தப்பட்ட பணத்தை தடுத்து நிறுத்துவதற்கு, அந்த வங்கி கணக்குகளை முடக்கம் செய்வதற்கு காவல்துறையால் முடியும். ஆனால் காவல்துறை வந்து இது என்னுடைய காவல் நிலையத்துக்கு இது வராது, நீங்கள் இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது பொதுவாக எல்லோரும் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது தவிர்ப்பதற்காக இப்போ மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பொதுவாக வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் 1930 1930 1930 அப்படிங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் நம்ம வந்து கால் பண்ணால் எந்த ஃபோன்லேருந்து கால் பண்ணாலும் எடுப்பாங்க. கொஞ்சம் சமயங்களில் இது இந்தியா முழுக்க ஒரே நம்பர் அப்படிங்கிறனால இது சில நேரங்களில் பிஸியாக இருக்கலாம். கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் இது கிடைக்கும். இது தொடர்பான செய்திகளை அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே வரும். கேட்க நம்ம பதில் சொல்லிகிட்டே வரலாம். அப்போ உங்களுடைய காவல் நிலையம் எது, நீங்கள் எந்த மாவட்டம், எந்த மாநிலம் எல்லாம் கேட்பாங்க. அது சொல்லிகிட்டே வரலாம். சொல்ல அது வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிடும். உங்கள் புகார் உடனடியாக பதிவு செய்யப்படும். ஸோ இந்த புகார் உடனடியாக பதிவு செய்யப்பட்டால் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் புகார் பதிவு செய்யப்பட்டவுடன் அடுத்த நாள் உங்களுக்கு அருகாமை உள்ள காவல் நிலையத்திலேருந்து உங்களை தேடி வருவாங்க. நம்ம காவல் நிலையத்துக்கு போக வேண்டியதில்லை. இந்த 1930 அப்படிங்கிற நம்பரில் நம்ம பதிவு செஞ்சோம்னா கண்டிப்பாக அவங்க தேடி வருவாங்க. இது தவிர www.cybercrime.gov.in www.cybercrime.gov.in அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்குது. அது மூலமாகவும் நீங்கள் பதிவு செய்யலாம். 1930 பண்ணலாம், இல்லை cybercrime.gov.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாகவும் இந்த குற்றச்சாட்டை நம்ம பதிவு செய்யலாம். இவ்வாறு பதிவு செய்யும் பொழுது விரைவில் அது சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு அந்த செய்தி போயிடும். அவங்க இந்த இணையதளத்தில் நம்ம கொடுத்த செய்தியை வச்சு நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த வங்கி கணக்குகளை முடக்கம் செய்வதற்கு பெரிதும் உதவும். இது வந்து இப்போ அண்மையில் நடக்கிற குற்றச்சாட்டு. இது வந்து பெரும்பாலும் கொரியர் குற்றச்சாட்டு, ஃபெடெக்ஸ் ஸ்கேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய நடக்குது. இதில் பல்வேறு விஷயங்கள் நடக்குது. இதில் உணர்ச்சிகளை, நம்மளுடைய எமோஷன்ஸை பயன்படுத்திக்கிறாங்க, பிளாக்மெயில் பண்ணி பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி சென்னையிலே பார்த்தா இன்னொரு செய்தி, ஒருத்தர் வந்து அவருடைய பெண் ஒரு கல்லூரியில் படிக்கிறாங்க, மருத்துவ கல்லூரி மாணவி. பொதுவாக மருத்துவக் கல்லூரி மாணவி இந்த நிறைவு ஆண்டு படிக்கிறப்ப பெரும்பாலும் ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க. உள்ளூரில் இருந்தால் கூட ஹாஸ்டலில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய படிப்பு, அந்த வேலை பளு அதை பொறுத்து இருக்கும். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஃபோன் வருது. உங்களுடைய பெண் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறான். பேரை சொல்லி அவங்களும் இந்த 3 பேரும் பாம்பே ஏர்போர்ட்டில் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம். அவங்க கூட எடுத்துகிட்டு வந்த சில பேகேஜஸ்லாம் செக் பண்ணுறப்ப தடை செய்யப்பட்ட சில பொருட்கள், போதைப் பொருட்கள்லாம் இருக்குது. அதனால் அவங்கள வந்து கைது செய்திருக்கோம். அவங்கள பற்றி விரைவில் கைது செய்து ஜெயிலுக்கு அனுப்ப போகிறோம். 2வது அவங்கள பற்றி செய்தியெல்லாம் பத்திரிகையில், தொலைக்காட்சியில் இப்போ விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பெண்ணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பெண்ணோட அப்பா வந்து நல்லா படித்தவர், ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. உடனே என்ன சொல்ல, இல்லைங்க அவசரப்படாதீங்க, என்ன விஷயம்னு எனக்கு முழுமையாக சொல்லுங்கள், பெண்ணோட பேரெல்லாம் பத்திரிகையிலலாம் போடாதீங்க, அது ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி பயம் வந்துருச்சு. அவர் மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டார். தன் பெண்ணோட பேர் பத்திரிகையில் வரக்கூடாதுங்கிற மட்டும் அதான் அவரோட வீக்னஸ். அதை பிடிச்ச உடனே திருப்பி சொல்கிறாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து உடனடியாக எனக்கு பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அனுப்பணும்? வெறும் 40,000 ரூபா அனுப்புங்க அப்படிங்கிற. 40,000 இதில் நீங்கள் வந்து ஜிபேயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறார். இவர் எல்லாத்தையும் மறந்து ஜிபேயில் 40,000 அனுப்புறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுறாரு. பதட்டத்தில் என்ன பண்ணுறாரு, ஜிபேயோட பாஸ்கோடை தப்பாக போட்டதுனால ஒர்க் பண்ணலன்னொன்னே அதை அவன் கவனிக்கிறான்.
நீங்கள் பாஸ்வேர்டு தப்பாக போட்டிங்க, வேறு யார்ட்டையாவது வாங்கி அனுப்புங்க, இல்லைனா லேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். உடனடியாக என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் ஒரு நண்பரை கூப்பிட்டு நீ கொடுப்பா, அவன் ஜிபே கொடு, பாஸ்வேர்டு போட்டு கொடு, ஒரு 40,000 அர்ஜென்ட்டாக பணம் அனுப்பணும். உங்கள்கிட்ட தான் இருக்க, இதுக்கு என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறாரு. இருங்க கொஞ்சம் இருங்க, நான் அந்த எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பெண் தங்கியிருக்கிற ஹாஸ்டல் நம்பரை கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணுறாரு. உடனே உங்கள் இந்த மாதிரி இவரோட பொண்ணு எங்கே இருக்குன்னு, அவங்க காலேஜில் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இவரே கேட்டிருக்கலாம், அந்த பாதிக்கப்பட்டவருடைய அந்த பெண்ணின் மும்பையில் கைது செய்யப்பட்டதாக சொல்கிறாங்களே, அவங்க அப்பாவே டைரெக்டாக கேட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கு அப்போ வந்து உணர்வுபூர்வமாக அந்த பிரச்சனை அணுகுனதுனால அதை பற்றி யோசிக்க அவருக்கு முடியல. பக்கத்தில் இருந்த நண்பர் தயவு செய்து அவரு முயற்சி எடுத்ததுனால இது நடந்தது. ஆக அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஜிபே பாஸ்கோடு ஒர்க் பண்ணி தான் 40,000 போயிருக்கும். இங்கே இருக்கிற பெண் அவள் எங்கே இருக்கிறான்னு தெரியாமல் இது மாதிரிலாம் நடக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது. இந்த மாதிரி வர்றப்ப யார்கிட்ட புகார் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ பெரிய பிரச்சனை. அதை நம்ம சொல்லியிருக்கோம். ரெண்டாவதாக நம்ம சொல்லணும்னா, இப்போ வங்கிகள்லேருந்து நமக்கு குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் வரும். எஸ்எம்எஸ் வர்றப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு செய்தி போடுவோம், உங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ லோன் சேங்க்ஷன் ஆகிருக்கு, உங்களுக்கு ஏதாவது இல்லைன்னா உங்களுடைய ஆதார் எண், பேன் கார்டு, இந்த டீட்டெயில்ஸ்லாம், கேஒய்சி, இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும், இந்த லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்குக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து வங்கிகளோ அரசு சார்ந்த அமைப்புகளோ, போஸ்ட் ஆஃபீஸு, வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆர் எனி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அவங்க எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா 10 இலக்க எண் வராது. இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சா நம்ம 10 இலக்க எண் அவருக்கு வரும், அட்ரஸில் வரும். யார்கிட்ட இது நமக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்குன்னா நம்மளுடைய 10 இலக்க எண் அவருக்கு தெரியும், நம்ம பேர் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்கள்லேருந்து எஸ்எம்எஸ் வந்தால் 10 இலக்க எண் வராது. மாறாக ஒரு இங்கிலீஷ் எழுத்துக்கள் அல்ஃபாபெட் வரும். உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒரு மெசேஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது ஸ்டேட் பேங்க் முன்னாடி ஏதாவது ஒரு 2 எழுத்து வரும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பிசெட் ஆர் விகே அப்படின்னு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, கோடு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எஸ்பிஐன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் வருமே ஒழிய நம்பர் வராது, அந்த 10 இலக்க எண் வராது. அந்த இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விகே அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது வோடஃபோன் கொல்கட்டா, சம்திங் லைக் ஏர்டெல், ஏஎக்ஸ்னா ஏர்டெல் டெல்லி, இதை மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் இருக்குமே ஒழிய 10 இலக்க எண் வராது. இதை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நிச்சயமாக இது வந்து பேங்க்கில் தான் அனுப்பப்பட்ட செய்தி இல்லை, வேறு ஏதோ அனுப்பப்பட்ட செய்தி. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கில் முதல்ல HTTPன்னு இருக்கும். HTTP அப்படின்னு இருந்தாவே ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால்னு பேர். அந்த HTTP அப்படின்னு சொல்லப்படுற அந்த 4 எழுத்துக்கள் தான் இருக்கும் எந்த வெப்சைட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும். அப்படி இருந்தால் அது வந்து பாதுகாப்பு இல்லாது. HTTPSன்னு வரணும். எஸ்ன்னு சாதாரணமாகவே ஒரு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இணையதளத்தில் போய் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த URL என்ன சொல்லப்படுகின்ற யூனிக் ரிசோர்ஸ் லொக்கேஷன் சொல்லுவாங்க. அந்த URL போய் நம்ம பார்த்தாவே HTTPS அப்படின்னு தான் இருக்கும். HTTPனாவே அந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்டே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த லிங்க் அனுப்புறதுல HTTPன்னு வந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணாதீங்க, அது தவறான லிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனுப்பக்கூடிய லிங்க் எந்த பேங்க்கும் நம்மளுடைய பேன் கார்டையோ ஆதார் கார்டையோ அவங்க எஸ்எம்எஸ் அனுப்பி கேட்க போகிறது இல்லை. அவங்க பேங்க்லேருந்து சொல்லுவாங்க, இல்லைன்னா நமக்கு இமெயில் அனுப்புவாங்க, நம்ம கிவன் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அப்புறம் நேராக வர சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்குன்னு ஆன்லைன் சைட் இருக்கும் அதில் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. இவங்க லிங்க்கெல்லாம் கொடுத்து பண்ணவே மாட்டாங்க. பேங்க்லேருந்து எந்த செய்தியும் எஸ்எம்எஸில் இது போன்ற செய்திகள் வராது. நம்மளோட டிரான்சாக்ஷன் அலர்ட் அதெல்லாம் வரும். அதில் கூட நீங்கள் பாருங்கள் அந்த 10 இலக்க எண் வரவே வராது. இது நிச்சயமாக வராது. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி குறுஞ்செய்திகள் வரும்போது அந்த குறுஞ்செய்திகளை நம்ம கவனமாக பார்க்கணும். அந்த செய்திகள் வந்து அவர்கள் வந்து கொடுக்குற குறுஞ்செய்தி உண்மையா பொய்யா அப்படிங்கிறது பார்க்கணும். அதே போல் இப்போ நம்ம அடிக்கடி வந்து விமானங்களில் பயணம் செய்கிறோம், மற்ற பொதுவாக நிறைய இடங்களில் பயணம் செய்கிறோம். பயணம் செய்யும் பொழுதோ இந்த போர்டிங் பாஸ்லாம் கொடுக்குறாங்க. போர்டிங் பாஸில் பார்த்திங்கன்னா ஒரு QR கோடு இருக்கும். இப்போ போர்டிங் இப்போ உதாரணமாக சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோன்னு வச்சுங்க, மதுரைக்கு போய் இறங்கின உடனே அல்லது மதுரையிலேருந்து சென்னை வரப்போ சென்னையில் வந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்த உடனே அந்த போர்டிங் பாஸை கசக்கி வெளியே போட்டுருவோம். அந்த போர்டிங் பாஸ் அதில் ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடில் கிட்டத்தட்ட நம்ம ஜாதகம் இருக்கும். அந்த போர்டிங் பாஸில் நம்மளோட பேர், நம்மளோட மொபைல் நம்பரு, அப்புறம் நம்ம வந்த வண்டி அதாவது ஃப்ளைட் நம்பரு, அப்புறம் சீட் நம்பரு, நமக்கு டிக்கெட் வந்து யார் புக் பண்ணாங்க, என்ன ரெஃபரன்ஸு, நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளைட்டில் போகிறவங்களா, நம்மளோட லக்கேஜ் எத்தனை இருந்தது, இவ்வளோ டீட்டெயிலாக அந்த QR கோடில் இருக்கும்.
ஸோ ஒரே ஒரு போர்டிங் பாஸ் மட்டும் எடுத்து பார்த்தால் உங்களை பற்றிய முழு ஜாதகமும் அவங்களுக்கு கிடச்சிரும். இது எதுக்குன்னா அதை வச்சு அவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்களை பற்றிய செய்தி கிடைக்கிறப்ப பிற வகையான இணையதள குற்றங்களில் ஈடுபடுவதற்கு போதுமான செய்திகள் அவங்களுக்கு கிடைச்சிருது. அதனால் தயவுசெய்து உங்களை சம்மந்தப்பட்ட கியூஆர் கோடு எதுவாக இருந்தாலும் அதை குப்பையில் தூக்கி எறியாதீங்க. அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும், பத்திரமா அதை மாதிரி டிஸ்போஸ் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கியூஆர் கோடு நமக்கு பல இடங்களில் தேவையற்ற முறையில் போகுது. இது ஒன்று. அதுக்கு அடுத்தது நம்ம பொது இடங்களில் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபோன் தான் வச்சுருக்கோம். ஃபோன் இல்லாமல் நமக்கு இல்லை. கை விரலில் 5 விரல் மாதிரி 6வது விரலாக ஃபோன் இருக்குது. அப்படி இருக்க சூழ்நிலையில் ஃபோன் மட்டும் இல்லை, இன்டர்நெட் சர்வீஸும் அவசியமாகுது. இப்போ நம்ம டேட்டா கார்டு போடுறோம், டேட்டாவுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம்னா, ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகிறோம், அல்லது ஒரு பொதுவான இடத்துக்கு போகிறப்ப நம்ம முதல்ல தேடுறது அந்த ஏரியாவோட வைஃபை பாஸ்வேர்டு. இங்கே இருக்கிற வைஃபை பாஸ்வேர்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் அங்கெல்லாம் போனால் ஃப்ரீயாக வைஃபை தராங்க. ஃப்ரீ வைஃபை தராங்க அப்படின்னு நமக்கு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஃபோனில் நிறைய டேட்டா இருக்கும், நல்ல அன்லிமிட்டெட் பிளான்லாம் இருக்கும். ஆனால் ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிற காரணத்தினால நம்ம தங்குற ஹோட்டல், நம்ம பயணம் செய்கிற விமான நிலையம், ரயில்வே நிலையத்தில் கொடுக்கப்படுகிற ஃப்ரீ வைஃபையை உடனே நம்ம பயன்படுத்த முயற்சிப்போம். இது இயற்கை, மனித இயல்பு. உடனே ஃப்ரீ வைஃபை நம்ம ஆன் பண்ணி அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க. அவங்க ஃபோன் நம்பர் என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, எல்லாத்தையும் கேட்பாங்க. இதெல்லாம் கொடுத்து முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். 10 நிமிஷம் கழிச்சோன்னா உங்களுக்கு வைஃபை கனெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் இப்போ தொடர்பு கொள்ளலாம் அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தால் அந்த ஹோட்டல் சர்வர் மூலமாக தான் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். 1. 2வது, இப்போ ரயில்வே ஸ்டேஷனோ அல்லது ஏர்போர்ட்டில் இருந்தாலும் அங்கே இருக்கிற சர்வர் மூலமாக தான் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். அப்போ என்ன ஆகும்னா, அங்கேருந்து உட்காந்து வெறும் வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ பார்க்குறோம், வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா பரவாயில்ல, அதோடு முடிஞ்சு போயிடும். ஆனால் அவசரமாக அங்கேருந்து ஏதாவது பேங்கிங் டிரான்சாக்ஷன், ஒரு வெப்சைட்டை, ஒரு பேங்க்கோட நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணி நம்ம ஐடி பாஸ்வேர்டு போட்டு அங்கே ஏதாவது உடனடியாக நம்ம ஆன்லைன் பேங்கிங் ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பாக அது பற்றிய செய்திகள்லாம் அவங்களுக்கு போகிறதுக்கு, தவறாக பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக எந்த ஒரு பொதுவான இடத்துல கொடுக்கப்படுகிற வைஃபையும் பயன்படுத்துவதை நம்ம தவிர்க்கலாம். அப்படி தவிர்ப்பது மிக மிக நல்லது. இப்போ உதாரணமாக ஹோட்டல், ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன் இங்கெல்லாம் நிறைய கிடைக்கிது. அதை தவிர்க்கலாம். அதை தவிர்க்கிறது மிக முக்கியமான காரணம், நம்மளை பற்றிய செய்திகள், நம்மளை பற்றிய தரவுகள் அவங்களுக்கு போகும். அதை தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லோரும் தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு நான் சொல்ல வரல. தவறாக பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதன் காரணமாக பல்வேறு குற்றங்கள் நடந்திருக்கு. அதனால் தயவு செய்து கண்டிப்பாக நம்ம பயன்படுத்துவதை நம்ம தவிர்க்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சந்தியா. தொடர்ந்து கேளுங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4. நன்றி, வணக்கம்.